ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற சூடத்தை வச்சு சோள ரவை வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துருக்கேங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஊறி வரும். நான் ஒரு 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை தண்ணி அலசிட்டு இதை நம்ம நல்லா இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்மளுக்கு தண்ணி நல்லா ஃபில்டராகி வந்துடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு டவலில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை 2லேருந்து 3 மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 சுற்று விட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை ஒரு சல்லடையில் நல்லா சளைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மாவு நல்லா தனியாக வந்துடுங்க, ரவை தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மாவு தனியாக வந்துருச்சு. இதை நீங்கள் சப்பாத்தியாக கூட சுட்டு எடுக்கலாங்க, அதிகமான குவான்டிட்டி சேர்த்து செஞ்சிங்கன்னா. இல்லைன்னா நீங்கள் இட்லி தோசை மாவு கூட கலந்து சுட்டுக்கலாம். இப்போ நம்ம சல்லடையில் இருக்கிறத ஒரு முரத்தில் சேர்த்து நல்லா புடைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த மேலே இருக்கிற தோல் இந்த மாதிரி தூசு மாதிரி வரும். அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக வெள்ளைச்சோளம் வச்சு ரெசிபிஸ் செய்யும்போது அது வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்குங்க. இந்த மாதிரி ரவை மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ தூசு வந்திருக்குன்னு. இதை நீங்கள் கண்டிப்பாக பொடிச்சு எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரவை ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். அதனால் மாவு கொஞ்சம் கம்மியாக தாங்க கிடச்சிருந்தது. நீங்கள் அதிக குவான்டிட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மாவு அதிகமாக கிடைக்கும், ரவையும் அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ரவை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ரவை எந்த பக்குவத்தில் இருக்குன்னு. நம்மளுக்கு மாவு ஒரு 2லேருந்து 3 தோசை ஆகிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் இதை தனியாக கூட கலந்து எடுத்து சுட்டுக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.